உலகத்தின் மனச்சாட்சி அப்பொழுதுதான் உறக்கத்திலிருந்து விழிக்க செய்தது. அதற்கு பிறகு இப்போ வாகரையில் அகதிகளாக இருக்கிற மக்கள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க. செம்மணியிலே புதைக்கப்பட்டிருந்த 400 எலும்புக்கூடுகளை தோண்டி பார்த்தா எல்லாம் அப்பாவி தமிழர்கள். நான் ஜெனிவாவில் போய் செம்மணிக்கு ரொம்ப மிக அண்மையில் கூட அந்த வாகரையில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை வாகரையில் 60 ஐநா கண்டித்து இருக்கிறது. ஐநா சபை கண்டித்தது. பிரான்சு தேசத்தினுடைய சுனாமி நிவாரண முகாமில் இருந்த 17 இளைஞர்கள், ஒரு முஸ்லீம் இளைஞர் உட்பட தமிழ் இளைஞர்கள், அவங்க வாலண்டியர்ஸ், சேவை செய்த இளைஞர்கள். ஆமாம், அவங்கள படுக்க வச்சு உச்சந்தலையில் சுட்டுக்கொண்டாங்க. புல்லட் இன்ஜுரிஸ் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா குழு வந்து பிரேதங்களை தோண்டி எடுத்து அந்த ஆய்வு செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவ்வளவு கொடுமைகள் நடந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பாலாண்ணனை உடல்நலம் இல்லைங்கிறத கேள்விப்பட்டப்ப நான் வந்து இந்த 2004 சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு, நான் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிக்காகோவில் இருக்கும்போது நான் சிறைபிடிக்கப்படுவேன்னு தெரிஞ்சு எனக்கு ஃபோனில் பேசினேன். அந்த வார்த்தைகள் நான் டைரியில் எழுதி வச்சுருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் ஆறுதலாக எனக்கு சொன்ன வார்த்தைகள். நான் வெளியே வந்த பிறகு மாதம் 1 முறை 2 முறையாக பேசிகிட்டு இருந்தேன். இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் போட ஏற்பாடு நடக்கிற போது அது கூடாதுன்னு டாக்டர் மன்மோகன் சிங் கிட்ட, அம்மையார் சோனியா காந்தி கிட்ட போய் சொல்லி அது தடுத்து நிற்கப்பட்ட போது தொடர்ந்து இங்கே விவரங்களை சொல்ல, அவருக்கு நாட்டுக்கு சொல்ல ஒரு பெரிய ஒரு பாலமாக இருந்தார். எனக்கு என் எளிய சக்திக்கேற்ற அளவுக்கு காரியங்கள் செய்யும்போது அவர்கிட்ட உரிமையாக நான் பேச முடிஞ்சது. அவ்வளோ அன்பாக பேசிகிட்டு இருந்தார். அதன் பிறகு இப்போது உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு செய்தி கேள்விப்போது நான் கேன்சர்னு நினைக்கலைங்க. ஆமாம், ஆனால் கேன்சர் ரொம்ப புது செய்தி. கேன்சர்னு செய்தி வந்த உடனே நான் விசாரித்தப்ப அவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவருங்க. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மன வலிமை, அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அரசியல் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்டவர். ஏன்னா அவங்க வந்து உயிர்களை துச்சமாக சுதந்திரத்துக்காக பலியிடக்கூடியவங்க. அவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி, அந்த உலகத்திலே அப்படி ஒரு இதை பார்க்க முடியாது. அதுக்கு ஏற்ற உணர்வு படைத்தவர். மன வலிமை, உடம்புல எவ்வளவு வேதனை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தாங்குகிற சக்தி, நகைச்சுவை உணர்வோடு தான் பேசுவார். இப்போ கடைசியாக 20-25 நாட்களுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரா, என்னப்பா நார்வேக்காரன் கொடுத்த கிட்னியும் இந்த மூளையும் தவிர அவ்வளவு ரிப்பேராக போச்சப்பா புற்றுநோய் தெரிந்த பிறகு. அதாவது அந்த நான் அவரோட 2001 உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது மட்டனுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. கொஞ்சம் சுகர் இருக்க, டயபிட்டிஸ் இருக்க, கிட்னிக்கு இது ஆகாதங்கும்போது எவ்வளவு காலத்துக்கு நமக்கு லைசன்ஸ் இருக்குது இது லைஃபுக்கு, அது எப்போயோ ஒரு நாள் இப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்னாரு. அதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். இப்போ ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி அடையல் அம்மையார்கிட்ட பேசினேன். அவர் பேச முடியாத நிலையில் இருந்தார். என்னுடைய பிரார்த்தனைகளை சொல்லுங்கள் சகோதரி அப்படின்னு. கார்ல் மார்க்ஸ் ஜென்னியை பற்றி நான் படிச்சிருக்கேங்க. ஒரே ஒரு வித்தியாசம், அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தது, இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் லட்சிய தம்பதிகளுங்க பாலசிங்கமும் அடேல் வந்து கணவனை உயிராக நேசித்ததோடு அந்த கணவனை பெற்றெடுத்த தமிழ் ஈழத்தினுடைய மருமகள்னா அந்த தமிழ் ஈழத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு அவர்களும் நூல் எழுதியிருக்கிறாங்க. பெண் இயக்க விடுதலை இயக்கத்துக்கு ஈழத்தமிழர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க, சேவை செய்திருக்காங்க, போர் முனையில் போய் சேவை செஞ்சுருக்காங்க. அவங்க மருத்துவ பணி செய்து தெரிஞ்சவங்க பாருங்கள், தாதி பெண்ணாக இருந்தவங்க பாருங்கள், அந்த சேவை செய்திருக்கிறாங்க. ஆனால் நான் இப்போ வாழ்க்கையே ஒரு என்னதான் இருந்தாலும் வெறுமை இல்லையா, ஒருவருக்கொரு உயிராக நேசித்தாங்க. இன்றைக்கு அந்த உயிர் அடங்கிருச்சுங்கும்போது நான் சகோதரி அவங்க அடையில் அவங்க இதை எப்படி அவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டு. ஆனால் பாலசிங்கம் அவர்கள் மறைந்தது தலைவர் பிரபாகரனுக்கு அவர்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அவர் வந்து மனம் உடைந்து நான் பார்த்ததில்லைங்க. மனம் உடைந்த வார்த்தைகள் பிரபாகரட்டிருந்து வராது. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததில்லை. காரணம், அந்த மண்ணை மீட்பதற்காக மக்களின் கண்ணீரை எல்லாத்தையும் இதயத்துக்குள்ளே உரைய வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த அறிக்கையை நான் பார்க்குறேன், இவ்வளவு மனத்தில் உள்ள வேதனையோடு அவருடைய அந்த காட்டாற்று வெள்ளம் போல் வேதனை வெள்ளம் பெருகி வருகிறதுன்னு பிரபாகரன் சொல்லியிருக்காரு பாருங்கள். எவ்வளவு மனவேதனை இருக்கும், எவ்வளவு பக்கபலமாக துணையாக இருந்து. ஆனால் ஒன்று, அவர் ஏற்படுத்தி வைத்து போயிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, அது பாதுகாக்கும். இழப்பு தான். அந்த இழப்பை எப்படி ஈடு செய்ய முடியும்னா, எந்த லட்சியங்களுக்காக வாழ்ந்தாரோ, எந்த உணர்வுகளை சர்வதேச நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தினாரோ அதை முன்னெடுத்து செல்ல முடியும்.
ஆக பாலசிங்கம் அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவர் தமிழ் ஈழத்திலே நிரந்தரமாக வாழ்வார். ஆமாம், தமிழ் ஈழம் என்பது வெறும் கனவல்ல, அது நனவாக போகிற உண்மை. அந்த தேசம் தன்னுடைய ஆன்மாவின் குரல் தான் பாலசிங்கத்தின் குரல். அது அழியாது, நிச்சயமாக அது நிரந்தரமாக நிலைத்திருக்கும். இந்த வேளையில் நமது கண்ணீர் மலர்களை அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வேளையில் எந்த லட்சியங்களுக்காக அந்த மகத்தான மாமனிதர் வாழ்ந்தாரோ அந்த லட்சியங்களை வென்றெடுக்க தமிழீழம் மலர தமிழர்கள் எல்லோரும் அதற்கு எந்தெந்த விதத்திலே அர்ப்பணித்து பணியாற்ற முடியுமோ அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு உண்மையான அஞ்சலியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ணன் பாலசிங்கம் அவர்களை பற்றி உருக்கமான நினைவுகளை நம்மோடு அண்ணன் வைகோ அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாலசிங்கம் அவர்களை தமிழீழ தேசத்தினுடைய குரல் என்று, அவரை பாலா அன்னை என்று நேசமோடு அழைக்கிற தலைவர் பிரபாகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழீழ தேசத்தின் குரல் இன்று அழுகுரலாக இருக்கலாம், நாளை அது எழுச்சி குரலாக, விடுதலை பெற்ற பிறகு ஒரு மகிழ்ச்சி குரலாக தமிழீழத்திலும் தமிழகத்திலும் உலகமெங்கும் ஒலிக்கும் என்ற நம்பிக்கையோடு பாலசிங்கம் அவர்களின் நினைவாக கூடிய இந்த சங்கப்பலகையை நிறைவு செய்கிறோம். தன்னுடைய நெருக்கடியான பணிகளுக்கிடையில் சங்கப்பலகையிலே வந்து அமர்ந்து அண்ணன் பாலா பற்றிய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட வைகோ அவர்களுக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ஒரு புனிதமான கடமையை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி. நன்றி அண்ணா.